1956, 58 ஆண்டுகளின் இன அழிப்பு கலவரங்கள், சிங்களம் மட்டும் அடக்குமுறை சட்டம், அன்றைய இளைஞர் சமூகம், 1970 ஆண்டின் பின்னர் கல்வி தரப்படுத்தலும், பேரினவாதத்தையே அரசியல் யாப்பாக்கிய 1972 ஆண்டு மே மாத அரசியல் யாப்பாலம், தமிழர்களுக்கு பாதகமான 1972 அரசியல் யாப்பை எதிர்த்து அதற்கு எதிர்ப்பு காட்டிய பொழுது கட்டவிழ்த்து விடப்பட்ட அரச பயங்கரவாதத்தாலும் கொந்தளிப்பின் உச்சிக்கு சென்றது. 2100 ஆண்டு பழமை வாய்ந்த விசயனின் கொடி, கண்டியின் கடைசி கொடி, சிங்க கொடி, அது சிங்களவரின் கொடி, அதுவே தேசிய கொடி என ஜே.ஆர். அன்று முழங்கினார். இது இலங்கை மக்களின் கொடி அல்ல, எமக்கும் தனி கொடியாக நந்தி கொடி இருந்தது. மூவினத்திற்கும் இணக்கமான கொடியே வேண்டுமென அரசியல் அறத்தினை வலியுறுத்தினார் தந்தை செல்வா. ஆனால் அவர் குரல் புறக்கணிக்கப்பட்டதால் 1948 மாசி 4 கண்டி தலதா மாளிகையில் தேசிய கொடியாக சிங்கக் கொடி ஏற்றப்பட்ட போது அதை செல்வா போன்றோர் புறக்கணித்தனர். இதன் பின்னர் தேசிய கொடி பற்றி ஆராய DS நியமித்த ஆணைக்குழுவும் சிங்கக் கொடியில் சிறிதளவும் மாற்றம் செய்ய முடியாது எனவும், சிறுபான்மை இனத்தவருக்கு 2 பட்டைகள் சிங்கக் கொடியின் மஞ்சள் எல்லைக்கு வெளியே இடப்படும் என இறுதியாக 1950களிலே தீர்மானித்தது. தேசிய கொடியின் உள்ளுக்குள் இடம் தர மறுத்தார்கள். பட்டைகளின் அளவு திட்டத்தை கூட அதிகரிக்க மறுத்தார்கள். இவையெல்லாம் அன்றைய மக்களின் நெஞ்சத்திலே முள்ளாக தைத்தன. இதனாலே தமிழர்கள் வாழ்வும் இனி கேள்விக்குறியாக போகின்றது என்றார் அன்று 1948 தந்தை செல்வா. சிங்கக் கொடி தமிழ் மக்களை ஏறி மிதிக்க வந்த கொடி என்பதால் அதற்கு எதிர்ப்பு தமிழ் மக்களிடையே பலத்தது. 1956 ஆண்டு அநீதிகளால் கொதிப்படைந்திருந்த மக்கள் 1957 ஆண்டு ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாளை தமது துக்க நாளாக, கருப்பு நாளாக அனுட்டித்தார்கள். இதன் பொழுதுதான் திருமலை நகர மணிக்கூட்டு கோபுரத்தில் சிங்கக் கொடியினை இறக்கி கருப்பு கொடியினை கட்டி தமது எதிர்ப்பினை தெரிவிக்க முற்பட்ட திருமலை நடராசன் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பின்னர் லெப்டினன்ட் சீலன் திருமலை இந்து கல்லூரியில் படித்த போது ஜே.ஆர். தனது புதிய அரசியல் யாப்பினை 1978 செப்டம்பர் 7 நடைமுறையில் இட்ட பொழுது அதனை குறைக்கும் முகமாக ஏற்றவிருந்த சிங்கக் கொடியினை அது ஏற்றப்பட்ட போது பற்றி எறிய வைத்தார். இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக கூறப்படுகின்ற 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 ஈழத்தமிழர்களுக்கு கரிநாள் என்பதை அன்றிருந்து எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அதற்கு பிற்பாடு வந்த பல்வேறுபட்ட தமிழ் தலைவர்கள் தொடர்ச்சியாக அதனை பின்பற்றி வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது 78வது கரிநாளாகத்தான் நாங்கள் எதிர்வருகின்ற 2026 பிப்ரவரி 4 நாங்கள் கருத்தில் எடுக்கின்றோம். ஈழத்தமிழர்களுக்கு தெரியும், உலகத் தமிழர்களுக்கு தெரியும், இலங்கை வாழ் தமிழர்களுக்கு தெரியும், அதைவிட எங்கள் தமிழ்நாட்டு உறவுகளுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த தினம் என்பது நாங்கள் சுதந்திரம் அடையவில்லை, நாங்கள் எங்கள் கைக்கு விலங்கிட்ட தினமாகத்தான் நாங்கள் அந்த 1948 பிரித்தானியாவிலே இருந்த அந்த விடுதலை என்கின்ற அந்த போர்வையை வாங்கி தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு கைவிலங்கு விட்டு பிரித்தானியா சென்ற நாளாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். ஆகவே எதிர்வருகின்ற இந்த வருடமும் பிப்ரவரி 4 ஒரு கரிநாளாக அதை தமிழ் மக்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை, வளமை போன்று அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நான் நினைக்கின்றேன். வடகிழக்கை பொறுத்த மட்டிலே வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறுபட்ட நிகழ்வு என்று கூறுவதற்கல்ல, கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற இருக்கின்றது. அந்த கவன ஈர்ப்பு போராட்டங்களை பொது அமைப்புகள் முன்னின்று செய்ய இருக்கின்றது. அந்த அமைப்புகள் எங்கு அந்த போராட்டம் இடம்பெறுகின்ற என்ற தினத்தை, அந்த நேரத்தை குறிப்பிடுகின்ற போது அங்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்
அதே நேரத்தில் வடக்கிலும் இங்கிருக்கின்ற அந்த 5 மாவட்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அந்த வடக்கிலும் அதில் சென்று அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு பகிரங்கமாக அறிய தருகின்றேன். ஏன் அதை நான் சொல்ல வேண்டும் என்று கூட கேட்கலாம். 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலிலே எங்கள் ஈழத்தமிழர்களின் வாக்குகளை 2,26,344 வாக்குகளை எடுத்து ஈழ மக்களின் தமிழ் மக்களின் அங்கீகாரத்தை பெற்ற ஒருவன் என்ற வகையில் எனக்கு அந்த உரிமை இருக்கின்ற காரணத்தினால் அதை பகிரங்கமாக இன்று நான் அதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பலுடைய திருப்பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தின நாள் இது வருகின்ற 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி வருகின்றது. அந்த சுதந்திர தின நாளை ஒரு கரிநாளாக கொண்டாடுவது என்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவ சமூகம் தன்னை முன்னிறுத்தி அந்த கரிநாளை கொண்டாடுகின்ற ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. இந்த ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தாலும் இம்முறையும் அதனை முன்னிறுத்தி அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன. 1948 நமக்கு ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது. இருந்தபோதும் எமது இனம் அதற்கான அனுபவிப்பினை அனுபவிக்கவில்லை. சுதந்திரம் என்ற சொல்லை எமது தமிழினம் இழந்து போய் நிற்கின்றது. அதனை ஒருமுகமாக மீள வலியுறுத்தலாக இந்த கொண்டாட்டம், கரிநாள் என்கின்ற இந்த முன்னிகழ்வு அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது அது ஒரு துக்க தினமாக கொண்டாடுகின்ற அந்த செயற்பாடு எங்களுடைய மாணவர்களால் எடுத்து முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழர்களுடைய இருப்பு, அவர்களுடைய எதிர்காலம், அதனை தீர்மானிக்கின்ற ஒரு அங்கமாக இந்த செயற்பாடு காணப்படுகின்றதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேசியத்திற்கான ஒரு முன்னெடுப்பினை கொண்டு வருவதற்கான ஒரு அரசியல் தலைமையினுடைய கேள்விக்குறிகளுக்குள் நிற்கின்ற இந்த வேளையில் இவர்களுடைய செயற்பாடு மிக முக்கியமானது. இதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுடைய அறவழியிலான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும். அந்த வகையிலே இம்முறையும் எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய தூய்மையான செயற்பாட்டிற்கு எங்களுடைய ஆதரவினை தொடர்ந்து வழங்குகின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, இங்கே வாழ்கின்ற சைவ மக்கள், தமிழ் மக்கள், ஏனைய மதம் சார்ந்த மக்கள், புலம்பெயர் மக்கள் எல்லோருமே அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைத்து தங்களுடைய எதிர்வருகின்ற 4ஆம் தேதி தங்களுடைய பூரண ஆதரவினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தர்மசீலன் சதுர்சன், கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர். வருகின்ற 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நாம் அறவழி போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளோம். அந்த வகையில் இப்போராட்டமானது மேலும் வலுவாக செயற்படுவதற்கு நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். அந்த வகையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும், இன்றைய தினம் திருகோணமலையிலும், தொடர்ந்து மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளோம். எனவே இப்போராட்டத்திற்கு சிவில் அமைப்புகள், மக்கள் அனைவரையும் வந்து உணர்ச்சி பூர்வமாக செயற்படும்படி மிக தாழ்மையுடன் அழைத்து நிற்கின்றோம். கானா கவிதரன், பல்கலைக்கழக மாணவன், கலைப்பிடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய உரிமைகள் யாவற்றையும் நாங்கள் இன்றைய காலப்பகுதியிலே நாங்கள் மறந்து ஆடம்பரமான ஒரு கலாச்சாரமான மோகத்திற்கு நாங்கள் அடிபணிந்து இன்றைய காலத்திலே நாங்கள் எங்களுடைய ஒரு இலக்கை நோக்கிய பயணத்திலே நாங்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றோம்.
இந்த காலப்பகுதியிலே எங்கள் மீது பல்வேறுபட்ட அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 77 வருட காலமாக எம் மீது தொடர்ச்சியாக இனவழிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது நில அபகரிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக அரங்கேறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனவழிப்பாக இருந்தாலும் சரி, இவ்வாறு தொடர்ச்சியாக எம் மக்கள் மீது தொடர்ச்சியான இனவழிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன. இந்த இனவழிப்புகள், அதாவது ஒரு தமிழனுக்கு இந்த இனவழிப்புகள் அனைத்தும் நீங்கி தமிழ் தேசியம், தாயகம், சுய நிர்ணய உரிமை, அதாவது அதி உச்ச சுய நிர்ணய உரிமை, அதாவது நம்மை நாமே ஆள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை எம் ஈழத்தில், அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இந்த பொறிமுறை எப்பொழுது இங்கே உருவாகின்றதோ அப்பொழுதுதான் அது தமிழனுக்கு சுதந்திர தினமாக அது கொண்டாடப்படுகின்றது. உண்மையில் எதிர்வருகின்ற ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற இந்த சுதந்திர தினமானது தமிழர்களுடைய வரலாற்றிலே அது கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி இந்த சுதந்திர தின போராட்டத்தினை நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நாங்கள் மேற்கொள்வதற்காக உத்தேசித்துள்ளோம். இதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர் சமுதாயமாகவும் சிவில் அமைப்புகளோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அமைப்புகளுடனான கலந்துரையாடலில் எதிர்காலத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் எவ்வாறு திட்டமிட்டு இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் எவ்வாறான விடயங்களை அங்கே செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய பொழுதிலே நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே நாங்கள் திருகோணமலையினுடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களினையும் அதே போன்று தென்கைலாய ஆதீனத்தினுடைய அகத்தியர் அடிகள் அவர்களையும் இந்த போராட்டத்துக்கான வலிச்சேர்ப்பதற்காக நாங்கள் நம்முடைய சந்திப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் வவுனியா, ஜாழ்ப்பாணம் என எங்களுடைய சந்திப்புகளை மேற்கொண்டு இந்த தமிழர் பரப்பிலே நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்கின்ற வகையில் நாங்கள் மக்களை திரட்டுகின்ற நோக்கிலே நாங்கள் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் சொல்லுவார்கள், உங்களுக்கு என்னடா வேலை, நீங்க படிக்கிற வயசுல இந்த வேலையை ஏண்டா செய்றீங்க? நாங்கள் தமிழ் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். தமிழ் மக்களுடைய இருப்புக்காக நாங்கள் இருக்கிறோம். இன்றைய பல்கலைக்கழக மாணவர்கள் நாளைக்கு நாங்கள் சமுதாயமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் விட்டு நாங்கள் இந்த உலகத்தில் இந்த இலங்கை திருநாட்டில் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எம்முடைய வரலாறுகளும் எம்முடைய எங்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட அடிமைகளும் ஒன்று நடந்ததோ அல்லது இது இவ்வாறு நடந்தது என்றது இந்த சமூகத்துக்கு தெரியாத ஒரு விடயமாக போய்விடும். எம்முடைய இளைய சமுதாயத்திடம் நாங்கள் வரலாற்றை ஒரு கையளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டு விடுவோம். எதிர்கால சந்ததியினர் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டுமாயின் எங்களுடைய வரலாறுகள் நாங்கள் கடத்தப்பட வேண்டும். இதற்காக அனைத்து மக்களையும், குறிப்பாக வடக்கு கிழக்கு தாயகம் எங்கும் பறந்து வாழுகின்ற அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம். குறிப்பாக சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், கட்சி பேதமின்றி அனைத்து தரப்புகளையும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். எனவே இந்த போராட்டமானது வடக்கினை மையப்படுத்தி கிளிநொச்சியிலும், கிழக்கினை மையப்படுத்தி மட்டக்களப்பிலும் இந்த போராட்டமானது இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைத்து தரப்பும் எவ்விதமான வேறுபாடுமின்றி தமிழ் தேசிய பரப்பில் வடக்கு கிழக்கு தாயகம் எங்கில் எம்முடைய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடிய அந்த நாள் எப்பொழுது வருகின்றதோ அதற்கான அந்த உரிமையை நாங்கள் அந்த போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் மக்களாக ஒன்று திரண்டு ஒற்றுமையுடன் கலந்து முயற்சிக்கின்ற பொழுதுதான் எமக்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கேளிக்கைகளிலும் மோகங்களிலும் நாட்டங்கொண்ட இனத்தினை தேசிய அரசியம்பால் இயக்க திருப்ப இயலாது. ஆகவே மக்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த மோகங்கள் அனைத்தையும் விட்டு தமிழனுடைய வரலாற்றிலே தமிழனுக்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறது நம்முடைய தமிழ் மக்களினுடைய கடமையாகும். வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி, 8 மாவட்டத்துடைய உபசெயலாளருமான யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று திருவோணமலைக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இலங்கை நாடு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக ஆயத்தம் செய்கின்ற இந்த வேளையிலே தமிழ் மக்களுடைய தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கும் முகமாக, அரசாங்கத்தை வலியுறுத்தும் முகமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் அமைப்பும் ஒன்றாக இணைந்து இந்த சுதந்திர தின நாளை கரிநாளாக, எதிர்க்கின்ற நாளாக, ஒரு போராட்டத்தின் நாளாக நினைவு கூறுகின்றார்கள்.
எனவே மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் 2 மாகாணங்களையும் இணைத்ததாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. தமிழ் மக்களாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்கு நான் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். தமிழ் மக்களுடைய தேவைகள் பலவராக இருந்தாலும் பல வகையிலே அவை நிராகரிக்கப்படுகின்றன அல்லது பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றன. எனவே இவற்றை வலியுறுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த போராட்டம் வெற்றியளிக்க நான் வாழ்த்துகின்றேன். என்னுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.